கவின்பெறும் தமிழே, என்னைக் காக்கின்ற அருளே, இன்பம் குவிந்த நற்பொருளே, உன்னால் விலகும் இருளே, சாகா வரம் பெற்ற எழிலே, வாழ்ந்து சலிக்காத தாயே, துன்பம் மேவாத ஒளியே, தினம் என்னை செதுக்கும் ஒளியே. தமிழை வணங்குவது வழக்கம், அதுவே என் பழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். வந்தவர் அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெண்மையை போற்றுவோம். அன்பை புகட்டுவதில் அன்னை, ஆதரிப்பதில் அன்னை தெரசா, வீரத்தில் வேலுநாச்சியார், விண்ணை தொடுவதில் கல்பனா சாவ்லா, தவறுகளை தட்டி கேட்பதில் மலாலா. இப்படி வீரமாய், சாதனையாய், சரித்திரமாய், ஆண்டாண்டு காலமாய் வீட்டிருப்பது பெண்மை. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிறார் வள்ளுவர். பெண்ணை விட பெருமையுடையவை ஒன்றும் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு. பெண் மனிதகுலம் தலைக்க வந்தவள், அன்பிற்கினியவள், தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக என்று பன்முக பரிணாமம் பெறும் பெண்கள் தியாகத்தின் மறு உருவமாக திகழ்கின்றனர். பெண்ணின் பெருமையை போற்றி உயர்த்தும் நாடுதான் இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா. மகாகவி பாரதியார் பெண்களை போற்றி பாடுகிறார். அன்பும் பரிவும் பாசமும் தியாக மனப்பான்மையும் இயற்கையாகவே கொண்ட பெண்ணினம் போட்டதற்குரியது. புதுமை பெண்களடி, பூமிக்கே கண்களடி என குறிப்பிட்டார் ஒரு கவிஞர். பூமிக்கு அவர்கள் கண்கள் மட்டுமல்ல, பூமிக்கே ஆதாரமாக இருப்பவர்கள் பெண்கள்தான். பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நதிகளுக்கு கூட கங்கை, காவிரி, யமுனா, சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சுட்டி பெருமைப்படுத்தியுள்ளனர். கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெண்கள் தங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்கள். ஆண்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். பெண்களோ நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவே உழைக்கிறார்கள். 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை, கவனம் என்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர் வாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்பும் நின்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பெண் விடுதலை கும்மியில் பாரதி பாடியவை நனவாயிற்று. தற்போது பெண்கள் கல்வியறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி போன்ற பல துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வெற்றி நடை போடுவதில் பெண்குலத்தின் பெருமையே காணலாம். ஆனால் சமூகத்தில் பெண் அடிமைத்தனம், சீதனம், வன்கொடுமை போன்ற பெண்களின் மீதான வன்முறைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. பெண்கள் கல்வி கற்க சுதந்திரமாக அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களது கனவுகளை யாரும் அங்கீகரிப்பதில்லை. பல தடைகளை தாண்டித்தான் ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பெண்கள் கம்பீரமாகவும் சுயமரியாதையுடனும் வாழ கல்வியறிவு அவசியம். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே கற்க முடியும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவள் மட்டுமல்ல, அவளது குடும்பம், சமுதாயம், வீடு, நாடு இவையெல்லாம் முன்னேறும். பெண்ணுக்கு கல்வி, சுதந்திரம், பாதுகாப்பு, சம உரிமை, பொறுமை இது எல்லாமே உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்கப்பட்டவர்தான் பெண். இப்போ பெண் குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போற்றி பாடிய பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் சாதனைகள் பல புரிய ஊக்குவிப்போம். பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் நாட்டின் கண்கள். கண்கள் போன்றவர்கள். அந்த கண்களை மிகவும் பாதுகாத்து மதித்து சம உரிமை கொடுத்து அவர்களை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். பெண்ணினம் போற்றுவோம், நாடு நலம் பெறும், பூமி வளம் பெறும், திக்கட்டும் ஒளிக்கட்டும் பெண்ணியம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.